இப்போ பார்த்தீங்கன்னா, தக்காளி, வெங்காயம் 2மே நல்லா வதங்கி, எண்ணெய் வந்து பிரிஞ்சு நிக்குதுங்க. இந்த ஸ்டேஜில பார்த்தீங்கன்னா, நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற நாட்டுக்கோழிய வந்து ஆட் பண்ணி, இந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு மூடி போட்டு மூடி வேக வைக்கணுங்க. சிக்கன் வந்து பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி, ஒரு எலுமிச்சம்பழத்த கட் பண்ணிவிட்டு, அதில் வந்து ஆட் பண்ணிக்கணுங்க. நம்ம மண் சட்டியில செய்யறனால, நம்ம அந்த மூடி வச்சு ஓப்பன் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ ஸ்மெல் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக வரும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, நாட்டுக்கோழி செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி எடுக்காமையே இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக 1/2 அன் ஹவரில் நம்ம செஞ்சிட முடியுங்க நாட்டுக்கோழி. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிராய்லர் கோழியை விட நாட்டுக்கோழி ரொம்ப ஹெல்த்தி இல்லைங்களா, அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கும் மண் சட்டியில்.